காலை வணக்கம். மந்திர தீட்சை. மந்திரத்தை தானம் செய்யும் ஒரு ஃபங்க்ஷன். குருகுலத்தில் ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பிரமம். கடவுளை பற்றிய அறிவையும் தன்னை பற்றிய அறிவையும் பெறுவதற்காகவும் வேத பாடங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குருகுலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த மந்திர தீட்சை. ஒவ்வொரு மந்திரத்திற்கும் சக்தி இருக்கிறது. இந்த மந்திரங்கள் யோகிகள், சந்தர்கள், சித்தர்கள், சன்னியாசிகள் அவர் தியானம் செய்யும் பொழுது அவருக்கு தியானத்தில் உதித்த சப்தங்கள் மந்திரங்களாக உருவெடுத்து தியானம் செய்யும் பொழுது இந்த மந்திரங்களை உச்சரிக்க கொடுக்கப்பட்ட மந்திரங்கள். மந்திர தீட்சையின் போது கொடுக்கப்படும் மந்திரங்களை தியானம் செய்யும் பொழுது மனதில் உச்சரிக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படும் இந்த மந்திரங்களுக்கு சக்தி உண்டு. இந்த மந்திரத்தை எந்த காரணத்தை கொண்டும் வேறு நபர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுது குருமார்கள் ஆகிறீர்கள் அப்பொழுதுதான் இந்த மந்திரத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், வேண்டப்பட்டவர்கள் என்று யாரே கேட்டாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. மந்திரம் மறந்துவிட்டால் குருவிடத்திலோ அல்லது மந்திர தீட்சை எடுத்துக்கொண்ட சக நண்பர்களிடத்திலோ இந்த மந்திரத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். தினமும் காலை மற்றும் மாலை பிராமி முகூர்த்தம், கோதுளி லக்னம் அப்படின்னு என்ன சொல்கிறோம், அந்த 2 வேளையில் காத்தால 3 மணியிலிருந்து 6 மணி, சாயங்காலம் 3 மணியிலிருந்து 6:30 மணி அதுக்குள்ளாக தியானத்தை 10 நிமிடத்திலிருந்து 20-25 நிமிடம் வரை செய்யலாம். தியான வேலைகளை நீங்கள் அதிகமாக செய்ய இச்சைப்பட்டால் குருவிடத்தில் சொல்லி அப்புறமா அதிக நேரம் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தியானம் பண்ணக்கூடாது. இந்த தியான வழிமுறைகளை பற்றி நான் வகுப்பில் செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கடவுளை மனதில் நினைத்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆன்மீக பயணத்தில் எல்லா அருளையும் கொடுக்க நான் கடவுளை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.